சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹ்யபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலா நிதயே நமஹ. ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். புன்னகை ராமாயணம் சுந்தர ஸ்பந்தம் 46வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். இப்போ ஒரு ட்விஸ்ட் புன்னகை ராமாயணத்துல. என்ன ட்விஸ்ட்னா, இதற்கு முந்தைய ஸ்லோகம் 45வது ஸ்லோகத்துல சீத்தை ராமபிரான்ட்ட சொன்னா, நம்ம அனுமான் இருக்கானே அவன் சாமானியமானவன் அல்லன். அரக்கர் கூட்டம் அவன் வாளுக்கு நெருப்பு வச்சது, அவன் மொத்த அரக்கர் வீட்டுக்குமே நெருப்பு வச்சுட்டு வந்துட்டான், அவ்வளோ சாமர்த்தியம்னா. இப்போ ஹனுமான் அவரும் உட்காந்து கேட்டுன்னு இருக்காரு இல்லையா. இந்த காட்சி உங்கள் மனத்திரையில் நீங்கள் காண்கிறீர்கள். இது எப்படின்னா, சீத்தை ஹனுமானுடைய சுந்தரகாண்ட சாகசங்களை ராமனுக்கு வடுவூர்ல சொல்றா. ராமன் கேட்டுண்டே சிரிக்கிறான். கூட கைங்கரியம் பண்ண லக்ஷ்மணன். ஹனுமான் வாய்ப்புத்தி நின்று கொண்டு எல்லாம் ராமனுடைய கிருப்பைன்னு கேட்டுட்டு இருக்கார். இப்ப திடீர்னு ஹனுமான் பார்த்தாராம், இது என்ன தாயார் நம்மள ரொம்ப புகழற மாதிரி இருக்கே, இப்படியெல்லாம் நம்மள எதுக்காக புகழணும்? அதனால ஹனுமான் திடீர்னு ஒரு நிமிஷம் சாரி ஃபார் தி இன்டரப்ஷன்னார். என்னன்னு கேட்டான் ராமபிரான். இல்ல, தாயார் பேசும்போது அடியேன் குறுக்க பேசப்படாதுதான், இருந்தாலும் அடியேனே ஏதோ இலங்கையை எரிச்சுட்டேன்னு சொன்னா, அடியேனா எரிக்கல, இலங்கையை எரிச்ச கதையே வேறன்னாரான் ஹனுமான். அது என்ன சொல்ற அப்படின்னு கேட்டான் ராமபிரான். ஒரு 2 ஸ்லோகம் மட்டும் நான் சொல்லிக்கட்டுமான்னார் ஹனுமான். ஏன்னா இதுவரை எல்லா ஸ்லோகங்களும் சீத்தை தானே சொல்லின்னு வரா. கிட்டத்தட்ட 8வது ஸ்லோகத்திலேருந்து பாக்குறோம். ஹனுமான் சொன்னார், ஒரு அடுத்த 2 ஸ்லோகம் நான் சொல்லட்டுமான்னார். சொல்லுன்னா ராமபிரான். இப்போ ஹனுமான் சொல்ல தொடங்குகிறார். அதனால இன்றைய ஸ்லோகம் 46, நாளைய ஸ்லோகம் 47, இது 2 மட்டும் ஹனுமானே சுந்தரகாண்டத்தில் நடந்த 2 சம்பவத்தை ராமன்ட்ட சொல்ல, அதை கேட்டு ராமன் புன்னகை செய்கிறான். இப்போ 46வது ஸ்லோகம். ஹனுமான் ராமபிரான்ட்ட சொல்றார், இலங்கை எரிந்தது என் பிரபாவத்தால் அன்று. வேற எப்படி எரிஞ்சது? ஹனுமானுடைய கூற்று. 46வது ஸ்லோகம். உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்தருளியிருக்கும் சீதாராமர்கள் முன்பு ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க தயாராகுங்கள். சீதாம் பாத்தும் நிஷிச்சரபுரே தத்விருத்தாங்ஷ தக்தும் கல்யாணோவோ மம பித்ருசகா கிளிப்த சித்தி கிலாசீத் இத்யந்த ஸ்ரீ பவனதனய ஸ்ரீகிரா மந்தஹாசா ஸ்ரீமன் ஜாத்தோ மனுகுலமணே மானசம் மேதினோதி. இப்ப ஹனுமான் சொல்றாராம், சீதாம் பாத்தும், சீத்தையை காக்க வேண்டும் என்பதற்காகவும், நிஷிச்சர புரே, அரக்கர்கள் ஊரான இலங்கையில் உள்ள தத் விருத்தாங்ஷ தக்தும், இந்த சீத்தையை படுத்தக்கூடிய துன்புறுத்தக்கூடிய அரக்கர்களை எரிக்க வேண்டும் என்பதற்காகவும், கல்யாணோவோ மம பித்ருசகா, என்னுடைய தந்தையின் நண்பனாகிய அக்னிதான் இப்படி ஒரு வேலை செய்திருக்கிறார். ஏன்னா அக்னி யாருன்னா வாயுவுக்கு நண்பனா. ஏன்னா 5 பூதங்கள் சொல்றோம் இல்லையா, நிலம், நீர், காற்று, நெருப்பு, வானம். அதுல காற்றுங்கிறவர் வாயு தேவன், நெருப்புங்கிறவன் அக்னி தேவன். அப்ப அக்னி தேவன் தானே இலங்கையை எரித்தான். அந்த அக்னி என்பவன் யார் அப்படின்னா வாயு, காற்றுக்கு நண்பன் தானே. அவ 5 பூதங்கள்னு ஒரே செட்டா இருக்கா. அதனால மம பித்ரு சகா, என்னுடைய தந்தையின் நண்பனாகிய அந்த அக்னி தேவன் தான் என்ன பண்ணியிருக்கான், கிளிப்த சித்திகி கிலாசீத், ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டே பண்ணிட்டான். ரொம்ப மங்களகரமாக அந்த அக்னி தேவனானவர் ஒரு பெரிய காரியத்தையே பண்ணிட்டார். என்னன்னா, சீத்தையினுடைய சோகத்தீனு ஒண்ணு எரிஞ்சுட்டு இருந்ததான். ராமனை பிரிஞ்சு சீத்தை தவிக்கிறா இல்லையா, அந்த சீத்தையினுடைய சோகத்தீ என்பது அப்படி எரிஞ்சுன்றதுதான். அக்னி தேவன் என்ன பண்ணாராம், ஹனுமான்ட்ட ஜஸ்ட் காட்டி கொடுத்தாராம். அங்க பாரு, சீத்தையினுடைய சோகத்தீ அவ மனசுக்குள்ள எப்படி எரிஞ்சுட்டு இருக்கு பாரு. அந்த தீ அப்படியே இலங்கையில கொண்டு போய் நீ சேர்த்துடுன்னு ஹனுமானுக்கு ஒரு மெசஞ்சர் வேலை கொடுத்தாராம். அதனால ஹனுமான் என்ன பண்ணாராம், அப்படியே சீத்தையின் உள்ளத்தில் இருக்கக்கூடிய சோகம்ங்கிற தீய வாங்கிட்டு அந்த அக்னியை அப்படியே மொத்தமாக தன் வாளில் ஏந்தியபடி இலங்கையில உள்ள அரக்கர்களின் வீட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டார். அதனாலதான் மொத்த இலங்கையும் எரிஞ்சுதான். ஏன்னா இப்படி யோசிச்சு பாருங்க, ராவணன் வச்ச நெருப்பு என்ன அவ்வளோ பவர்ஃபுல்லா? மொத்த இலங்கையும் எரிக்கும் அளவுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லான நெருப்பா ராவணன் வச்சான்? இல்ல, அவன் வச்ச நெருப்பு ரொம்ப வீக்கு. ஹனுமான் சொல்லிட்டார், என்னுடைய பராக்கிரமமும் ஒன்றும் இல்லை, எங்க அப்பாவுடைய நண்பன் அக்னி தேவன், எங்க அப்பா வாயு, அவர் ஃப்ரெண்டு அக்னி. அந்த அக்னி எனக்கு ஒரு சின்ன குறிப்பு சொன்னான். அவனுக்கு சீத்தையினுடைய சோகத்தையும் தணிக்கணும், சீத்தையும் காப்பாற்றணும்னு ஆசை, சீத்தையை போட்டு கஷ்டப்படுத்துற அரக்கர்களையும் சுட்டெரிக்கணும்னு ஆசை. அதனால அவள் உள்ளத்துல ஏற்கனவே நான் எரிஞ்சுட்டு இருக்கேன், என்னன்னா சோக அக்னியா எரியறேன், அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு ஒரு வேலையை கொடுத்தான். நான் ஜஸ்ட் வால்ல வாங்கி டிரான்ஸ்ஃபர் பண்ண, அவ்வளவுதான். எல்லாம் அக்னி தேவன் இப்படி ஒரு நல்ல காரியம் பண்ணி இலங்கையை எரிச்சு கொடுத்தான். அதனால தாயார் ஏதோ அடியனுக்கு கிரெடிட் எல்லாம் கொடுக்குறா.
அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாம் அக்னி தேவன் பார்த்து பண்ணது, அதெல்லாம் உங்களுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக அக்னி தேவன் பண்ணியிருக்கான்னு சொல்லி இத்யந்த ஸ்ரீ பவனதனய ஸ்ரீகிரா மந்தஹாசகா, ராமா இவ்வாறு வாயுவின் மகனாகிய ஹனுமான் உன்னிடம் சொன்னவாறே அதை கேட்டு நீ புன்னகை செய்தாயே, ஸ்ரீமன் ஜாதோ மனுகுலபதே மானசம் மேதினோதி, இவ்வாறு நீ பூத்த அந்த புன்னகை இருக்கிறதே, அந்த புன்னகை தான் இப்போது என் உள்ளத்துக்கு ஆனந்தம் தருகிறது. வடுவூர்ல அதே புன்னகையை இப்ப பார்க்கிறேன், பார்த்து அடியேன் ஆனந்தப்படுகிறேன் என்கிறார் வில்லூர் சுவாமி. இதன் அடிப்படையில தான் பாருங்க, ஒரு ஸ்லோகம் ஒண்ணு ரொம்ப நாளா சொல்லக்கூடிய வழக்கமே இருக்கு, அது இன்னுமே பிராச்சீனமான ஸ்லோகம். உல்லங்கிய சிந்தோஹோ சலிலம் சலீலம் யஷ் சோகவன்ஹிம் ஜனகாத்மஜாயாக ஆதாய தேனைவ ததாக லங்காம். ஹனுமான் என்ன பண்ணார்னா, மொத்த இலங்கையும் எந்த நெருப்பால் எரித்தார்னா, ராவணன் வச்ச நெருப்பு இல்ல, சீதையின் திருவுள்ளத்துக்குள்ள சோகம்னு ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்தது, அதைத்தான் அப்படியே வால்ல டிரான்ஸ்பர் பண்ணி, வாளுக்கு வந்த நெருப்பை இலங்கைக்கு டிரான்ஸ்பர் பண்ணி மொத்த இலங்கையும் எரிச்சுட்டார். அதனால ஹனுமான் நடுவில் கொஞ்சம் இன்டர்ப்ட் பண்ணி, அடியேனா ஒன்றும் பண்ணல, ஏதோ அரக்கர்கள் என் வால்ல நெருப்பு வச்சா, நான் அரக்கர் வீட்டுக்கு நெருப்பு வச்சேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்க அப்பாவுடைய நண்பரான அக்னி தேவன் சீதையை ரட்சிக்க, அரக்கர்களை துன்புறுத்த, அதற்காக அவர் இப்படி ஒரு காரியம் பண்ணி அதிலே வெற்றியும் கண்டுவிட்டார். அடியேனை ரொம்ப புகழ வேண்டான்னு பணிவோடு ஹனுமான் சொல்ல, ராமா அதை கேட்டு நீ பூத்த புன்னகை இன்றும் வடுவூரில் உன் முகத்தில் திகழ்ந்து என் மனதுக்கு ஆனந்தம் தருகிறது என்பது ஸ்லோகத்தின் கருத்து. இனி நம்ம 3 விஷயம் பார்த்துருவோம். முதல் விஷயம், இங்கே ராமனுடைய புன்னகைக்கு காரணம் என்னன்னா ஹனுமானுடைய வினயம். மீண்டும் ஏன்னா நம்ம ஒரு கவிநயத்துக்காக அந்த நெருப்பை வாங்கி டிரான்ஸ்பர் பண்ணார்னு சொன்னாலும் உள்ளபடியே ஹனுமானுக்குத்தானே அந்த ஆற்றல், மொத்த இலங்கையும் எரிச்ச ஆற்றல் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் பண்ணினாலும் நான் ஒண்ணுமே செய்யலைன்னு பணிவோடு சொல்கிறானே, அந்த ஹனுமானுடைய பணிவை எண்ணி ராமன் பூத்த புன்னகை இது, அது புன்னகைக்கான காரணம். 2, இது உணர்த்தக்கூடிய ஹனுமானுடைய குணம் என்னன்னா, அதே பணிவு அதே வினயம்தான். அவர் என்னதான் சாதிச்சாலும் நான் பண்ணேன்னு சொல்ல மாட்டார். அதனாலதான் இவர் ஒண்ணு பண்ணினார்னு சீதை சொன்னாலும் கூட நடுவுல புந்து எல்லாம் உங்களுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக அக்னி தேவன் பண்ணது, அப்போ கிரெடிட் ஒண்ணு அக்னி தேவனுக்கு கொடுக்கணும், அல்லது அந்த அக்னி தேவன் உங்களுக்கு கைங்கரியமா தான் அதை பண்ணினா உங்களுக்கோசரம் தான் பண்ணியிருக்கான், அப்போ உங்களுக்கு தான், ராமனுக்கும் சீதைக்கும் தான் அந்த கிரெடிட் கொடுக்கணும், நமக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாரு பாருங்க. அந்த பணிவு வினயம் என்னும் குணத்தை பார்க்கிறோம். நமக்கும் இந்த பணிவு வர வாங்கோ இந்த ஸ்லோகத்தை சேவிப்போம். சீதாம் பாத்தும் நிஷிச்சரபுரே தத்விருத்தாங்ஷ தக்தும் கல்யாணோவோ மம பித்ருசக கிளிப்த சித்தி கிலாசீத் இத்யந்த ஸ்ரீ பவனதனய ஸ்ரீகிரா மந்தஹாசஹ ஸ்ரீமன் ஜாதோ மனுகுலமணே மானசம் மேதினோதி என்று சொல்வோம். பணிவு வளரும். இனி அடுத்த ஸ்லோகம் இன்னொரு விஷயம் ஹனுமான் சொல்ல போறார். ஏன்னா அது சீத்தை வாயால சொன்னா நன்னா இருக்காது, ஹனுமான் சொன்னாதான் நன்னா இருக்கும். அதனாலதான் அவர் இன்டர்ப்ட் பண்ணியிருக்கார். ஏன்னா இந்த கேள்வி நிறைய பேருக்கு வரும், என்ன சார் இது சீத்தை சுந்தரகாண்டம் சொல்லும் போது ஹனுமான் நடுவுல பூந்து நான் 2 ஸ்லோகம் சொல்றேன்னு சொல்லலாமான்னா காரணம் இல்லாம பேசுவார் அவர். அடுத்து ஒரு விஷயம் வரப்போறது, அந்த விஷயம் சீத்தை வாயால சொன்னா நன்னா இருக்காது, ஹனுமான் வாயால சொன்னா நன்னா இருக்கும். என்ன விஷயம்? அடுத்த எபிசோடில் காண்போம். நன்றி, வணக்கம்.